2 10 3 இதுல எது வகுப்படும் எண் வகுப்பும் எண் ஈவும் எண் கேட்கணும்னு சொல்றோம். நம்மள பாடல் என்னன்னு சொல்றோம்? வகுப்படும் எண். வெரி குட். 5 3 ஈவு 0 மீதி. சரி குட். கிளாப் பண்ணுங்க. இப்போ 18 சரியா? ரெண்டால இது பண்றோம். சொல்லு. சரியா? உண்மையிலே? இதுல எது ஈவு, எது மீதி, எது ஒவ்வொரு வகுப்படும் எண் பெருக்கணும். இல்லைன்னா ஒரே நம்பரால பகுதியின் தொகுதியும் வகுக்கிறோம். சரியா? இதுதான் கணக்கு. கவனிக்க 63 தான் கணக்கு. இப்போ நம்ம ஆன்சர் போட போகிறோம். அதனால இது அப்படின்னு எடுத்து எழுதுறோம். வகுக்கணும் தானே? சரியா? எந்த வாய்ப்பாட்டாலும் இது ரெண்டுமே சரியா? வகுத்தலோட சிம்பிள் போட்டுக்கிறோம். இப்போ 3வது வாய்ப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 3வது வாய்ப்பாடு போடுறேன். வகுத்தனை என்ன வரும்? 3வது வாய்ப்பாட்டில் 6 எவ்வளோ தடவை வரும்? 1 3 3 2 3 6 2 தடவை வரும். போட்டாச்சா? நெக்ஸ்ட் 3வது வாய்ப்பாட்டில் 3 எத்தனை தடவை வருது? ஒரே தடவை. 1 3 போட்டோம். சரியா? 12/4 வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்னு பார்க்கணும். அதே நம்பரையும் மேலேயும் போடணும், கீழேயும் போடணும். 4வது வாய்ப்பாட்டில் 12 எத்தனை வருது? 1 4 4 3 4 12. அதனால 3 போட்டுறோம். நெக்ஸ்ட்டு 4 எத்தனை வருது? 1 4 4. அதனால 1 போடுறோம். சரியா? இது பாரு, சும்மா சும்மா வச்சுட்டு கூடாது. சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வைக்கணும். புரிஞ்சா? இப்போ புரிஞ்சா? இப்போ சொல்லி கொடுத்த போடுவோமா? இது எந்த நம்பரோட வைக்கலாம்? அவங்களே கேட்கக்கூடாது. சரியா? எத்தனை வருதா? 10 மிஸ்.
இல்லடா சாமி பாரு 10/5 தான் 10/5 தான் நம்மளோட கணக்கு சரியா இப்போ சமான பின்னம் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று இந்த பகுதியும் தொகுதியும் ஒரே நம்பரால் பெருக்கணும் இல்லைன்னா பகுதியும் தொகுதியும் ஒரே நம்பரால் வகுக்கிறோம் சரியா இவ்வளோ நேரம் பெருக்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வகுக்கிறோம் முதல்ல இப்போ இந்த 10 5 எந்த வழிபாட்டில் வரும்னு பார்க்கணும் எந்த வழிபாட்டில் வரும் இரு 5வது வழிபாட்டில் வரும் அதனால இங்கே 2ன்னு போட்டாச்சு 5வது வழிபாட்டில் 5 எத்தனை தடவை வருது 5 5 என்ன ஆகும் 5 25 ஆகும் நம்மளுக்கு என்னதான் வரணும் அப்போ நீங்கள் என்ன போடுங்க நீ என்ன போடுங்க மறுபடியும் அதே கணக்கு மறுபடியும் 5வது வழிபாட்டில் நம்ம பார்ப்போம் நம்மளோட சரியா ஏழு வகுப்படும் ஏன் வகுப்புமே உங்களை ஏழு வகுப்புமே 4 வகுப்படும் 32 வந்து வகுப்படும் 4 Alas.